சிக்கன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: அரை கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அரை கிலோ பாஸ்மதி ரைஸ், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 25 கிராம் பிரியாணி பவுடர், 1 கப் புதினா இலை, 1 கப் அளவு மல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு, 1/4 கிலோ பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, 1/4 கிலோ அளவு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, 4 பச்சை மிளகாய், 50 ml தயிர், 1 லெமன், 2 பிரியாணி இலை, 4 கிராம்பு, 1 அன்னாசி பூ, 1 பட்டை, 2 ஏலக்காய், இவ்வளவும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி, அப்புறம் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் 15 மினிட்ஸ் வேகட்டும், நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 50 ml நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலையை சேர்த்துக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாகிற வரை வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 கப் அளவு மல்லி இலை, 1 கப் அளவு புதினா இலை சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி இந்த அளவு நல்லா வதங்கினதும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கோங்க. அடுத்து 50 ml தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து 1 மினிட் கழித்து அரை கிலோ அரிசிக்கு 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் பிரியாணி மசாலா சேர்த்து கொதிக்க விடுங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை அதில் சேர்த்துக்கோங்க. ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து 10 நிமிஷம் வேக விடுங்க. ரைஸ் சேர்த்து 10 மினிட்ஸ் கழித்து ஒரு லெமனை புழிஞ்சி சேர்த்துக்கோங்க. லெமன் சேர்த்து மிக்ஸ் பண்ண அப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்த சிக்கனை சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் சேர்த்து 10 மினிட்ஸ் ஆகிருச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன், ரைஸ் ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிருச்சு. பிரியாணி நல்லா இருக்காமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.